பார்த்தீங்கன்னா பிக் பூப்ஸ் இருக்கவங்க என்ன மாதிரி ப்ரைஸஸ் வந்து சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணால் அவங்களோட பாடிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். அதாவது பிக் பூப்ஸ் இருக்கவங்க என்ன மாதிரியான ப்ளவுசஸ் வந்து சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம், அண்ட் ஸ்மால் பூப்ஸ் இருக்கவங்க என்ன மாதிரியான ப்ளவுசஸ் அண்ட் டிசைன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து வந்திருந்தது. அதாவது சைஸை பொறுத்து டிசைன்ஸ் வந்து மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எஸ், ஆமாங்க. இப்போ உங்களோட சைஸை பொறுத்து உங்களோட டிசைன்ஸை நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். எல்லாரும் போடுற டிசைன்ஸ் நம்ம போட முடியாது. பிகாஸ் இப்போ நமக்கு ஒரு சில இடத்துல மட்டும் நம்மளோட பாடியில் ஒரு சில பார்ட் மட்டும் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்த ஹைட் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ்ல வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம். பூப்ஸ் பெருசாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு யூ கேன் கோ வித் மினிமைசர் ப்ரா. மினிமைசர் ப்ரைசஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட பூப்ஸ் வந்து கட் பண்ணி சின்னதாக காட்டும். அந்த மாதிரி பிளவுசஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதாவது பிக் பூப்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி பிளவுசஸ் நீங்க சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய பூப்ஸாக இருந்தாலும் உங்களோட பூப்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக உங்களுக்கு காட்டும். அதே உங்களுக்கு வந்து இப்போ சின்ன பூப்ஸாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யூ கேன் கோ வித் பிளஞ்ச் ப்ரா ஆர் புஷ்அப் ப்ரா. ஸோ இந்த ப்ரைசஸ் வந்து நீங்க சூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு இருக்க சைஸ்ல இருந்து அது இன்னும் கொஞ்சம் உங்களோட சைஸை பெருசு பண்ணி காட்டும். ஸோ இது உங்களோட பூப்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸாக பெருசாக தெரியும். ஸோ இவ்வளோ காஸ்ட்லியான அவுட்ஃபிட்ஸ் ஆர் எவ்வளோ பெரிய டிசைனர் கிட்ட போய் உங்களோட அவுட்ஃபிட்ஸ் நீங்க டிசைன் பண்ணி போட்டாலும் சரி, நீங்க உள்ள போடக்கூடிய இன்னர் வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபிட்டா ப்ராப்பரா இல்ல அப்படின்னா நீங்க வெளியில போட்டிருக்க அவுட்ஃபிட் அது டோட்டலா வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ தட் எப்பவுமே கூட இன்னர்ல வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு யோசிக்கவே கூடாது. ஸோ நல்ல குவாலிட்டியா இருக்கக்கூடிய இன்னர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க அண்ட் ப்ராப்பரா ஃபிட்டா இருக்கக்கூடிய இன்னர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ